ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 69. அறைக்குள் விரைந்த ராஜேஸ்வரி கண்டது சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கும் அந்த ஆளுயர லேகா புருஷோத்தம்மன் ஜோடியாக நிற்கும் புகைப்படத்தை வெறித்த பார்வை பார்த்தபடி அமர்ந்திருக்கும் தன் அண்ணன் புருஷோத்தம்மனை தான். உண்மையிலேயே இது தன் அண்ணன் தானா என்று ராஜேஸ்வரிக்கே சந்தேகம் எழும் அளவிற்கு இருந்தார் புருஷோத்தம்மன். கண்கள் கருவளையம் இட்டு முகம் பொலிவிழந்து வாடி போய் இருந்தார். தங்களுடைய தாய் தந்தையின் மரணத்தின் போது கூட புருஷோத்தம்மன் இவ்வளவு வாடி போகவில்லை. தனக்கு தைரியம் கூறிய அண்ணனா இப்படி என்று ராஜேஸ்வரி நொறுங்கி போய்விட்டார். ராஜேஸ்வரி மெதுவாக புருஷோத்தம்மனை நெருங்கியவர் குளம் கட்டியிருக்கும் கண்களோடு அண்ணா என்று மெதுவாக அழைக்க அவரை வெறித்த பார்வை பார்த்த புருஷோத்தம்மன் சில நொடிகளுக்குள்ளாகவே தன் பார்வையை வேறு புறம் திருப்பிக் கொண்டார். ராஜேஸ்வரி அவரின் முன்பு மண்டியிட்டபடி, அண்ணா என்ன நடக்குதுங்க? அவங்க 2 பேரும் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார் புருஷோத்தம்மன். இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க ராஜேஸ்வரி? இந்த பாவியை பார்த்து 4 கேள்வி கேட்டுட்டு போகலாம்னு வந்தியா? ஆனா அதுக்கு கூட அருகதை இல்லாதவண்ணா என்றவரின் விழிகள் மீண்டும் அந்த ஆளுயர புகைப்படத்தில் படிந்தது. மேலும் தொடர்ந்தவர், என் லேக்கா எவ்வளவோ சொன்னா அன்னைக்கு பார்ட்டிக்கு போக வேண்டாம்னு. ஆனா எனக்கு அப்போ புரியல. நான் மட்டும் அன்னைக்கு போகாமல் இருந்திருந்தால் என் வாழ்க்கையே இப்படி தலைகீழா மாறி இருக்காது என்றவருக்கு அதற்கு மேல் பேச நான் எழவில்லை. துக்கம் தொண்டையை அடைத்தது. ராஜேஸ்வரிக்கு ஒன்றும் புரியவில்லை. எதற்காக லேக்கா வேண்டாம் என்று கூறினால் எதுவுமே தெளிவாக இல்லையே என்று எண்ணியவர், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அண்ணா? புருஷோத்தம்மன், அன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி இருந்துச்சு. அங்க போனா நான் ட்ரிங்க் பண்ணிடுவேன்னு லேக்கா என்னை போக விடாமல் எவ்வளவோ தடுத்து பார்த்தா. ஆனா நான் கேட்கல. போகாமல் இருந்தா தப்பாயிடும்னு ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு அவகிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனா அங்க போன இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கண்முழிச்சு பார்க்கும் பொழுது லேக்கா இங்க இல்ல. ருக்மணியும் சுந்தரமும் என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. என்னுடைய லேக்காவுக்கு நான் துரோகம் பண்ணியிருக்கேனான்னு நினைக்கும் பொழுதே என்னை நினைச்சு எனக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கு ராஜேஸ்வரி. நேர் நடையுடனும் கம்பீரத்துடனும் ஆளுமையுடனுமே பார்த்த தன் அண்ணனை இப்படி பார்க்க ராஜேஸ்வரிக்கு மனம் வரவில்லை. ராஜேஸ்வரி, எதை பற்றியும் விசாரிக்காம நீங்க எப்படி அண்ணா ருக்மணி கழுத்தில் தாலியை கட்டலாம்? என்ன நடந்திருந்தாலும் நான் வர வரைக்கும் நீங்க பொறுத்திருக்க கூடாதா? புருஷோத்தம்மன், என்னை என்ன பண்ண சொல்ற ராஜேஸ்வரி? ஏற்கனவே என்னால் 2 உயிர் போயிருக்கு. அதிலிருந்து நான் மீளுறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் தலையில் மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு கொளுத்திப்பேன்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாமல் தான் நான் ருக்மணி கழுத்தில் தாலியை கட்டினேனே தவிர அவளை என் மனைவியா நான் ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டேன். ராஜேஸ்வரி, நீங்க என்ன காரணம் சொன்னாலும் என்னால் இதை ஏத்துக்க முடியல அண்ணா. என்னுடைய லேக்கா இருந்த இடத்தில் இவளா? அது மட்டும் இல்ல, இவங்க சொன்னதெல்லாம் கூட உண்மையா இருக்கும்னு எனக்கு தோணல. எனக்கு இவங்க மேல சந்தேகமா தான் இருக்கு என்றார் கலங்கிய குரலில். அதற்குள் கதவை படார் என்று திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த சுந்தரமும் ருக்மணியும், ரொம்ப நல்லா இருக்குமா உங்க நியாயம்? என் தங்கச்சி அவ வாழ்க்கையை இழந்து நிக்கிறா. உங்களுக்கு நாங்க பொய் சொல்றோம்னு சந்தேகமா இருக்கா? பணக்காரங்க புத்தியே இதானே. அப்படி என் தங்கச்சியுடைய மானத்தை வச்சு பொய் சொல்லணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? இதோ இருக்காரே உங்க அண்ணன், இவர் மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா 2 உயிரும் போயிருக்காது. என் தங்கச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்திருப்பேன். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி தானே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி எங்களை ஆக்கிட்டு இவர் மட்டும் நிம்மதியா இருக்கார் என்று புருஷோத்தம்மனை சாடினார். ராஜேஸ்வரி, வாய மூடு. என் அண்ணனை பத்தி பேச உனக்கு எந்த அருகதையும் கிடையாது. எப்படி சொல்ற என்னுடைய அண்ணன் தான் உன் தங்கச்சியுடைய வாழ்க்கையை நாசமாக்கினார் என்று? ருக்மணி, நான் தான் சொன்னேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்க அண்ணன் கிட்டையும் சொல்லிட்டேன். சந்திரலேகா மேடம் கிட்டையும் சொல்லிட்டேன். உண்மை தெரிஞ்ச பிறகுதான் சந்திரலேகா மேடம் இங்கிருந்து கோவமா வெளியில் போனாங்க. இப்போ என்ன, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கும் ஒரு தடவை சொல்லணுமா? ராஜேஸ்வரி தன் கையை உயர்த்தி அவரை பேசாதே என்பது போல் தடுத்தவர், தேவையே இல்லை. நீ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை. எனக்கு தெரியும் என் அண்ணனை பத்தி. அவர் லேக்காவை தவிர மனதளவுல கூட வேற எந்த ஒரு பெண்ணையும் நினைப்பவர் கிடையாது. அவர் லேக்காவை எவ்வளவு விரும்பி கல்யாணம் செஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தாங்க என்பதை நான் நேரிலேயே பார்த்திருக்கேன். அப்படிப்பட்ட என் அண்ணன் உன்கிட்ட தப்பா நடந்திருக்கிறார் என்று நீ சொல்வதை நான் நம்பணுமா? என் அண்ணன் உன்கிட்ட உண்மையாவே தப்பாதான் நடந்துகிட்டாருன்னு உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா என்றார் கோபமாக. ருக்மணி, ஓ, உங்களுக்கு நிரூபிக்கணுமா? 10 மாசம் காத்துருங்க. உங்க உருவத்திலேயே ஒரு மருமகளை உங்களுக்கு பெத்து கொடுக்கறேன். அதுக்கப்புறமாவது என்ன நம்புவீங்கல்ல? ராஜேஸ்வரி அவளை இலக்காரமாக பார்த்தவர், இதுக்கு எதுக்கு 10 மாசம் காத்திருக்க வேண்டும்?
உண்மையிலேயே என்னுடைய அண்ணன் தான் உன் வாழ்க்கையை நாசமாக்கினாரா இல்லையா என்று கண்டுபிடிக்க இப்போவே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போய் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணாலே போதும், உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். ராஜேஸ்வரியின் வார்த்தையில் சுந்தரம் மற்றும் ருக்மணிக்கு கதி கலங்கி விட்டது. எங்கே உண்மை தெரிந்து விடுமோ என்ற பதட்டத்தில் சுந்தரம், என்னம்மா விளையாடுறீங்களா? என் தங்கச்சியுடைய மானத்தை சோதிச்சு பாக்குறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏற்கனவே உங்க அண்ணன் என் தங்கச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணது பத்தாதுன்னு இப்போ நீங்க வேற புதுசா டெஸ்ட் பண்ணணும் அது இதுன்னு சொல்லுறீங்க. பொய் சொல்லணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ அவ இந்த வீட்டு மருமக, உங்க அண்ணனுடைய மனைவி. இதை அவர் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இனி இவ தான் அவரோட மனைவி. அதை நீங்க நினைச்சா கூட மாத்த முடியாது. டெஸ்ட் பண்ணி நிரூபிக்கணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் இல்லை. ராஜேஸ்வரி, உங்க மேல எந்த தப்பும் இல்லைல்ல, அப்புறம் என்ன? ஏன் ஹாஸ்பிட்டல் வர யோசிக்கிறீங்க? சுந்தரம், இங்க பாருங்கம்மா, தேவையில்லாத பேச்சு எல்லாம் வேண்டாம். செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு உங்க அண்ணனே என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டிட்டார். அது மட்டும் இல்ல, இவர் செஞ்ச தப்ப உண்மைன்னு தெரிஞ்ச பிறகுதான் சந்திரலேகா மேடம் வீட்டை விட்டு போயிட்டாங்க. உங்களுடைய சந்தேகத்துக்காக எல்லாம் டெஸ்ட் பண்ணி காட்டணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இனிமே இவ தான் உங்களுடைய அண்ணி. ராஜேஸ்வரி, வாய மூடு. யாருக்கு யார் அண்ணி? இவ எனக்கு அண்ணியா? என் லேக்கா இருந்த இடத்த வேற யாராலையும் நிரப்ப முடியாது. என் லேக்கா எங்கேயும் போயிருக்க மாட்டா. நீங்க சொன்ன மாதிரி வேணும்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். ஆனாலும் என் லேக்காவுக்கும் தேஜுவுக்கும் எதுவும் ஆகியிருக்காது. அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிப்பேன். லேக்காவுடைய பொண்ணு தேஜுவை தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் செஞ்சு வைப்பேன் என்றார் கோபமாக. புருஷோத்தம்மன் எதுவுமே பேசும் மனநிலையில் இல்லை. வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்தார். ருக்மணி, அப்போ இந்த ஜென்மத்துல உங்க பையனுக்கு கல்யாணமே நடக்காது. பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க சாயலிலேயே ஒரு பொண்ணை பெத்து உங்க வீட்டுக்கே மருமகளை அனுப்பி வைக்கிறேன். ராஜேஸ்வரி, பகல் கனவு என்னைக்குமே பலிக்காது. நீ என்னுடைய அண்ணன் வாழ்க்கையில் வந்ததே தப்புன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதில் உன் பொண்ணு என் வீட்டு மருமகளா? பார்த்துக்கிட்டே இரு. என் லேக்காவை எங்கிருந்தாலும் கண்டுபிடிச்சு கூப்பிட்டுட்டு வந்து உண்மை என்னன்னு எல்லாருக்கும் நிரூபிச்சு உன்னை இங்கிருந்து அனுப்புவேன் என்றார் சவாலாக. சுந்தரம், அதையும் தான் பார்க்கலாம். நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது என்றார் தெனாவெட்டாக. ராஜேஸ்வரி, அண்ணா உடம்ப பார்த்துக்கோங்க. இனி லேக்காவும் தேஜவும் இல்லாமல் நான் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டேன். உங்களுக்கு எப்போ எங்களை பார்க்கணும்னாலும் தாராளமா எங்க வீட்டுக்கு வரலாம் என்று கூறியவர் அங்கிருந்து விறுவிறுவென வெளியேறிவிட்டார். ராஜேஸ்வரி சென்ற பிறகும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அமர்ந்திருந்த புருஷோத்தம்மனின் கவனத்தை ஈர்க்காமல் சுந்தரமும் ருக்மணியும் வெளியேறினர். ருக்மணி அறையை விட்டு வெளியே வந்ததும், நல்ல வேலைண்ணா, நீ சொன்ன மாதிரி அன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிட்டோம். இல்ல இந்த அம்மா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டு இருக்கும் போலையே. அப்பப்பா, கொஞ்ச நேரத்தில் என்ன பேச்சு பேசிட்டாங்க. நானே பயந்துட்டேன், எங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு. சுந்தரம், நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேனே ருக்கு, ராஜேஸ்வரி சாதாரண ஆள் கிடையாது. எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ருக்மணி, ஆமாண்ணா, அந்த சந்திரலேகா கூட நம்மள இவ்வளவு கேள்வி கேட்கல. நம்ம சொன்னதை அப்படியே நம்பிட்டா. ஆனா இவ்வளவு கேள்வி கேட்கறாளே, ஒரு நிமிஷம் பதறிட்டேன். எங்க உண்மை தெரிஞ்சு நம்ம வெளியில் போயிடுவோமோன்னு. சுந்தரம், நம்முடைய பதட்டத்தை என்னைக்குமே ராஜேஸ்வரி முன்னாடி காட்டக்கூடாது. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட ராஜேஸ்வரி ஈஸியா உண்மையை கண்டுபிடிச்சிருவா. நாம சொன்ன பொய்யை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். எதையாவது மாத்தி கீத்தி சொல்லி தொலைச்சிடாத, அப்புறம் உன் கூட சேர்ந்து நானும் மாட்டணும். அன்று முதல் ராஜேஸ்வரி லேக்காவை அயராது தேடிக்கொண்டிருக்கிறார். இன்று வரை இவரின் தேடுதலுக்கு பரிசாகத்தான் தேஜுவை கடவுளை இவர் அறியாமல் இவர்களின் வீட்டு மருமகளாக்கி விட்டாரோ என்னவோ. அன்று முதல் ராஜேஸ்வரி புருஷோத்தம்மனின் வீட்டிற்கு செல்வதையே தவிர்த்து விட்டார். அவ்வப்பொழுது புருஷோத்தம்மன் மட்டும் தன் தங்கையை காணவென ராஜேஸ்வரியின் வீட்டிற்கு வருவார். புருஷோத்தம்மனின் வாழ்க்கையும் அன்று முதல் ஏதோ நடைப்பிணமாகவே தான் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் ருக்மணியை மட்டும் அவர் நெருங்கவே கூடாது என்ற மனதோடு இருந்தார். சந்திரலேகா இந்த உலகத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவருக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் என்றவர் ருக்மணியை தன் அருகில் கூட சேர்க்கவில்லை. மொத்த கதையையும் சுந்தரம் ஒன்று விடாமல் கூறி முடிக்க அவரை நெருப்பை கக்கும் விழிகளால் பார்த்து கொண்டு நின்றிருந்தார் ராஜேஸ்வரி. தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 70. ராஜேஸ்வரிக்கு கோபம், ஆங்காரம், ஆத்திரம் என ஒன்றோடு ஒன்று போட்டி போட கலங்கி சிவந்திருக்கும் கண்களோடு சுந்தரத்தை பார்வையாலேயே எரித்து விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தார். எப்படியெல்லாம் அண்ணனும் தங்கையும் சேர்ந்து தன் அண்ணனின் வாழ்க்கையை அழித்திருக்கிறார்கள் என்று எண்ண எண்ண ராஜேஸ்வரிக்கு கோபம் அதிகரித்து கொண்டே சென்றது. மேலும் லேக்காவின் நிலை பாவம், ஒன்றும் அறியாதவள். சிறு வயது முதலே பாசத்திற்காக வெகுவாக ஏங்கியிருக்கிறாள். அதை ராஜேஸ்வரியுமே பல முறை பார்த்திருக்கிறார். திருமணமான பிறகுதான் லேக்காவிற்கு என்று உறவுகள் ஏற்படவும் அவருக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையே ஆரம்பமானது. அதையும் இந்த பாவிகள் நிலைக்க விடாமல் வேரோடு அழித்து விட்டார்களே. யாருக்குமே தீங்கு நினைக்காதவளுக்கா இப்படி ஒரு நிலை?
ருக்மணியின் சுயநலமான ஆசையினாலும் சுந்தரத்தின் பணத்தாசையினாலும் ஒரு குடும்பமே இப்படி நிலை குலைந்து போய்விட்டதே. மேலும் ருக்மணியை பற்றி எண்ணுகையில் ராஜேஸ்வரிக்கு அருவருப்பாக இருந்தது. திருமணமானவன் என்று தெரிந்த பிறகும் எப்படி என் அண்ணனின் மேல் அவளுக்கு ஆசை ஏற்படும்? என்ன மாதிரியான பிறவி அவள்? அவரின் குடும்பத்தினரை அவரிடமிருந்து பிரித்து அவருடன் தான் சேர வேண்டும் என்று எண்ணி இப்படியெல்லாம் திட்டம் தீட்டி இருக்கிறாளே. என்ன மாதிரியான பெண் இவள் எல்லாம்? தன் ஆருயிர் கணவன் தனக்கு துரோகம் செய்து விட்டான் என்று எண்ணுகையில் லேகாவின் மனம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும்? எவ்வளவு வருந்தியிருப்பாள்? அவளின் வாழ்க்கையை அழித்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் தருணத்தை கடவுள் இப்போதுதான் அமைத்து கொடுத்திருக்கிறார். இவர்கள் இருவரையும் சும்மா விடக்கூடாது என்று எண்ணியவருக்கு பிபி அதிகரிக்க தடுமாறி அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தார். மாணிக்கம், டென்ஷன் ஆகாதீங்க மேடம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. தம்பி, தண்ணி கொடுங்க என்று டேவிட்டிடம் தண்ணீர் பாட்டிலை வாங்கியவர் ராஜேஸ்வரிக்கு பருக கொடுத்தார். அவர் நீட்டிய தண்ணீரை சிறிது குடித்தவருக்கு கோபம் குறைவதற்கு பதிலாக ஏறிக்கொண்டே சென்றது. மாணிக்கம், இவ்வளவு பெரிய துரோகத்தை உங்க குடும்பத்துக்கு செஞ்சிருக்காங்க, இவங்கள சும்மா விடக்கூடாது மேடம். ராஜேஸ்வரி, அது எப்படி சும்மா விட முடியும் மாணிக்கம்? என் அண்ணனுடைய குடும்பத்தை அழிச்சு அவருடைய வாழ்க்கையை அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து நாசம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டாமா என்றார் சுந்தரத்தை பார்த்து கர்ஜனையாக. சுந்தரத்திற்கு ராஜேஸ்வரியின் தோற்றத்தில் பயம் எடுக்க, சாரி மேடம், தெரியாமல் தப்பு செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க என்றார் தன் முழு சத்தும் வற்றிய குரலில். ராஜேஸ்வரி, மன்னிக்கிற காரியமா நீங்க செஞ்சிருக்கீங்க? நீயும் உன் தங்கச்சியும் சேர்ந்து என் அண்ணனுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பாவமும் செய்யாத லேகாவையும் கொலை செய்திருக்கீங்க. நானும் இப்போ தெரியாமல் உன்னை ஒரே ஒரு தடவை கொலை பண்ணிடுறேன், என்னையும் நீ மன்னிச்சிடுறியா என்றார் பத்ரகாளியாக. சுந்தரம் பயத்தில் தந்தி அடிக்கும் வார்த்தைகளால், வேண்டாம் மேடம், எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க, இனிமே நீங்க இருக்க பக்கம் கூட நாங்க வரமாட்டோம் என்றார் முற்றிலுமாக பயந்து போன குரலில். ராஜேஸ்வரி, உங்க 2 பேரையும் என் கையாலேயே சுட்டு கொன்னாதான் என்னுடைய ஆத்திரம் அடங்கும். இல்ல இல்ல, உங்களை அவ்வளவு ஈஸியா சாகடிக்க கூடாது. எந்த அளவுக்கு என் லேக்காவை வருத்தப்பட வச்சிங்க? இத்தனை வருஷமா என்னுடைய அண்ணன் எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார். அதுக்கெல்லாம் நீங்க அனுபவிக்க வேண்டாம். உங்களுக்கு வேற ஏதாவது தான் தண்டனை கொடுக்கணும். நீங்க சாகவும் முடியாமல் வாழவும் முடியாமல் துடிக்கிற மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கணும் என்றார் ஆத்திரத்தோடு. சுந்தரம் பயந்த விழிகளோடு, ஏதோ புத்தி கட்டு போய் பணத்தாசையினால என் தங்கச்சி பேச்சை கேட்டு அப்படியெல்லாம் செஞ்சுட்டேன். அவ சொன்னதை மட்டும் தான் நான் செஞ்சேன். ஆனா இதுக்கு முழு பொறுப்பும் அவதான் உங்க அண்ணனை கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல மேடம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷமா நான் உங்க வீட்டில் வேலை பார்க்கறேன். என் மேல ஏதாவது ஒரு சின்ன தப்பாவது நடந்திருக்கா? இவளால் தான் நான் புத்தி கெட்டு போய் என்னென்னமோ செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. உங்களுக்கு தண்டிக்கணும்னா இதுக்கு முழு காரணமும் என் தங்கச்சி தான். அவளுக்கு என்ன தண்டனை வேண்டும்னாலும் கொடுங்க என்றார் தான் தப்பித்தால் போதும் என்ற சுயநலத்தோடு. சுந்தரத்தின் வார்த்தையை கேட்ட ராஜேஸ்வரிக்கு மேலும் கோபம் வந்ததே தவிர குறைந்த பாடி இல்லை. உன் தங்கச்சி சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? நமக்கு சோறு போடுற முதலாளி குடும்பத்துக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற அறிவு இல்லாமல் உன் தங்கச்சி சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னுடைய அண்ணன் குடும்பத்தையே அழிச்சிட்டீங்க இல்ல? மன்னிக்கக்கூடிய காரியமா நீங்க 2 பேரும் செஞ்சிருக்கீங்க. உங்களால் 2 உயிர் போயிருக்கு. அதை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா? இத்தனை வருஷமா என் அண்ணன் குற்ற உணர்ச்சியோட பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கார். அதனால் அவருக்கு எவ்வளவு மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கு. அதையெல்லாம் முன்னால் சரி பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் நீங்க 2 பேரும் நிச்சயமா அனுபவிப்பீங்க என்றார் ஆக்ரோஷமாக. டேவிட், மேடம், கோவப்படாதீங்க. தேவையில்லாமல் இவங்களை ஏதாவது செய்ய போய் உங்களுக்கு பிரச்சனையாகிட போகுது. அதான் யாரு பண்ணதுன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சே. நாம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ராஜேஸ்வரி, என்ன பேசுறீங்க டேவிட்? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமா? இவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு அவங்க வாயாலேயே சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? தண்டனை கிடைக்காமல் இவங்க 2 பேரும் வெளியில் வந்துட்டா லேகாவுடைய ஆத்மா என்ன மன்னிக்காது. இவங்க 2 பேருமே சாகணும். அதுவும் சும்மா இல்ல, வாழ்க்கையுடைய மொத்த கஷ்டத்தையும் அனுபவிச்சு இவங்களே எப்போ நாம சாவோம்னு எதிர்பார்த்து சாகணும் என்றார் கோபமாக. டேவிட், மேடம், இப்போ இந்த ஆளு பேசுனது எல்லாத்தையுமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தருக்கு லைவாவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இவங்களை வெளியிலேயே வர முடியாதபடி செஞ்சிடலாம். தேவையில்லாமல் நீங்க இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம். மாணிக்கம், ஆமா மேடம், டேவிட் சொல்றதும் சரிதான். இப்போதான் உங்க ஃபேமிலியில் எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. இவங்களை ஏதாவது செஞ்சுட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இல்லாமல் போயிடும். உங்களுடைய பேர பசங்களை எல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா? அதான் டேவிட் சொல்றார்ல, அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு இவங்களை வெளியிலேயே வர முடியாதபடி செஞ்சிடலாம். ராஜேஸ்வரி சற்று நேரம் சிந்தித்தவர், நீங்க சொல்றதும் சரிதான், இவங்களுக்காக நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை வீணாக்கணும் என்றவர் சுந்தரத்தை பார்த்து, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து லேகாவை சாகடிச்சிருக்கலாம்.
ஆனா அவளுடைய பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, உன் தங்கச்சி பொண்ணு தான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைச்சீங்கல்ல, அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. நீங்க பண்ண தப்புக்கு எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். லேக்கா இந்த உலகத்தில் இல்லைனாலும் என்னைக்குமே எங்களுக்கு துணையா தான் இருப்பா. என்னுடைய ஆசையை அவ எப்போவோ நிறைவேத்திட்டா. அவளுடைய பொண்ணையே நான் ஆசைப்பட்ட மாதிரி என் வீட்டு மருமகளா அவ அனுப்பி வச்சிட்டா. சுந்தரம் ராஜேஸ்வரி கூறுவதை புரியாமல் பார்க்க, ராஜேஸ்வரி என்ன இப்படி முழிக்கிற? நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு புரியலையா? என்னுடைய மருமக என் பையன் விக்ரம் காதலிச்சு கல்யாணம் செஞ்சிருக்கானே, என்னுடைய மருமக யாருன்னு உனக்கு தெரியுமா? ஓ, உனக்கு தெரியாது இல்ல? உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஸ்ரீ வேற யாரும் இல்ல, என் லேகாவுடைய பொண்ணு, என் அண்ணன் பொண்ணு தேஜா ஸ்ரீயை தான் என் பையன் காதலிச்சு கல்யாணம் செஞ்சு எங்க வீட்டுக்கு மருமகளா கூப்பிட்டு வந்திருக்கான். என்னதான் நீங்க தடுக்கணும்னு நினைச்சாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டீங்க. ஆனா என்னுடைய ஆசையை அவர் நிறைவேற்றி விட்டார். அப்புறம் இன்னொரு விஷயம், எதுக்காக உன்னை நாங்க இங்க கூப்பிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள நீயே எல்லா உண்மையையும் உளறிட்ட. எதுக்காக நீ என்னுடைய மருமகளை கொலை பண்ண ட்ரை பண்ண? அதை கேட்க தான் நான் உன்னை கடத்தினேன். ஆனா பாவம், நான் எதுக்காக கடத்தினேன் என்றே தெரியாமல் எல்லா உண்மையையும் இப்படி உளறி கொட்டிட்டிய சுந்தரம். சுந்தரத்திற்கு தன் மேலேயே பெரும் கோபம் எழுந்தது. சற்றும் சிந்திக்காமல் ராஜேஸ்வரி என்ன கூற வருகிறார் என்பதை கூட காது கொடுத்து கேட்காமல் அனைத்து உண்மையையும் இப்படி உளறி மாட்டிக்கொண்டோமே, தனக்குத்தானே குழிப்பறித்து கொண்டோம் என்பதை உணர்ந்த சுந்தரத்திற்கு தன் மேலேயே கோபம் எழுந்தது. இனி தன் வாழ்க்கை அவ்வளவுதான், சிறையிலேயேதான் தவம் கிடக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்தவருக்கு பயத்தில் கை கால்கள் எல்லாம் நடுக்கம் எடுக்க தொடங்கியது. விக்ரம் கோபமாக, என்ன மித்ரா இதெல்லாம்? உன்னை இதுக்காகவா அம்மா ஃபாரினுக்கு அனுப்புனாங்க? நீ படிக்கணும் என்பதற்காக தானே அனுப்புனாங்க. நீ என்னடானா இப்படி குடிச்சிட்டு இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு தெரியுமா? என்று காட்டு கத்தலாக கத்திக் கொண்டிருந்தான் தன் தங்கையிடம். ஆனால் மித்ராவோ விக்ரமின் பேச்சையே சட்டை செய்யாமல் தன் செல்பேசியில் எதையோ பார்த்து கொண்டு இங்கு விக்ரம் என்று ஒருவனே இல்லை என்பது போல் அமர்ந்திருந்தாள். அதில் மேலும் கோபம் அதிகரிக்க, விக்ரம், நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு கேட்குதா இல்லையா? யாரோ தேர்ட் பர்சன் கிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற என்ற வாக்கியத்தை முடிப்பதற்கு முன்னதாக பொங்கி எழுந்த மித்ரா, வாட்? பின்ன நீ யார் எனக்கு? தேர்ட் பர்சன் தான். அண்ட் ஒன் மோர் திங், என்னுடைய லைஃபை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நான் ஒன்றும் குழந்தை கிடையாது எனக்கு டீச் பண்ணி புரிய வைக்கிறதுக்கு. உன்னுடைய வேலையை மட்டும் பாரு என்றால் எடுத்தெறிந்து. தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.